ஆலயத்தின் அழகு ஆன்மாவின் அழகு. ஆலயத்தினுடைய அழகு ஆன்மாவின் அழகு என்று சொல்லுவார்கள். ஒரு ஊரில் இருக்கின்ற ஆலயத்தை பார்த்தோம் என்றால் அந்த பங்கில் இருக்கின்ற மக்கள், ஊரில் இருக்கின்ற மக்கள் எவ்வளவு ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்கின்றார்கள், நிறைந்திருக்கின்றார்கள், சிறந்து விளங்குகின்றார்கள் என்பதற்கு அவர்களுடைய ஆலயம்தான் எடுத்துக்காட்டாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த புதுவை, கடலூர், உயர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த உப்பளம் புனித சவேரியாருடைய பங்கு ஆன்மீகத்திலே உயர்ந்த ஒரு பங்கு என்பதை நான் நன்கு அறிவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ஆலயத்திற்கு பல முறை வந்திருக்கின்றேன். இந்த வளாகத்திற்கு, இந்த ஆலயத்தினுள் வந்து பார்த்திருக்கின்றேன். இந்த அழகை ரசித்திருக்கின்றேன், ஜெபித்திருக்கின்றேன். ஆனால் ஒரு நாளும் இங்கு திருப்பலி ஆற்ற எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்று எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அதுவும் இந்த நவ நாட்களிலே, இந்த திருவிழா நாட்களிலே, இவ்வளவு விசுவாசிகள் மத்தியிலே இந்த மாபெரும் ஒப்புயர்வற்ற ஈடு இணையில்லாத இந்த கல்வாரி பலியை உங்களுக்காக ஒப்பு கொடுப்பதிலே நான் பெருமிதம் அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையிலே நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பங்கு தந்தை ஆரோக்கிய சகாய செல்வம், அந்த பேரிலே அந்த செல்வம், அந்த குடும்பத்தில் செல்வத்திற்கு குறைவில்லை, காசு பணத்துக்கு சொல்லலை, அன்பு என்ற செல்வத்திற்கு குறைவே கிடையாது. என்ன ஃபாதரை புகழ்ந்து பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. நான் தந்தையினுடைய ஊரிலே முதல் முறையாக அருட்சகோதரராக நான் இருந்த பொழுது அவங்க ஊருக்கு தான் பணிக்காக நான் அனுப்பப்பட்டேன். அப்பொழுது அவர்களுடைய தாய் தந்தை குடும்பத்தை பற்றி நன்கு அறிவேன். அவ்வளவு ஒரு பொறுமை, அவ்வளவு அன்பு, எல்லோரையும் ஒரு சேராக பார்ப்பது, தன்னுடைய பிள்ளையை மட்டும் அவ்வளோ அன்பாக இல்லை. 2 ஃபேன் ஓடிட்டு இருந்தாலும் அம்மா பக்கத்தில் உட்காந்து விசிறிட்டே இருப்பாங்க. அவ்வளவு ஒரு அன்பான குடும்பம். நல்ல ஒரு விளைநிலம், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ 100 மடங்காக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதை, அன்பான விதை, பலன் தருகின்ற விதை, எங்கு சென்றாலும் 100% பலன் தருகின்ற எங்களுடைய அன்பு தந்தை, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த நாளிலே இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உப்பளம் பங்கானது உண்மையாகவே ஒரு பேறு பெற்ற பங்கு. புனித சவேரியாரினுடைய பாதம் பட்டு அவருடைய விசுவாசத்திலே வளர்ந்து வருகின்ற மக்கள் நீங்கள். எனவே உங்களுக்கு நன்மை ஏதும் குறைபடாது. இறை வார்த்தை குறைவு என்பதே இந்த பங்குக்கு ஒருபோதும் வராது. ஆமோஸ் இறை வாக்கினர் சொல்லுவார். ஆமோஸ் தானே? எல்லாம் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? கையில் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? இல்லை. ஆமோஸ் இறை வாக்கினர் 8:11 பார்த்தோம் என்றால் அவர் சொல்லுவார், ஒரு நாள் பஞ்சம் ஏற்படும். அது உணவுக்கான பஞ்சமோ நீருக்கான பஞ்சமோ அல்ல, மாறாக இறை வார்த்தையை யார் எடுத்து கூறுவார் என்ற அந்த பஞ்சம் ஏற்படும். அப்படி அந்த இறை வார்த்தைக்கான பஞ்சம் ஒருபோதும் நமது பங்கிற்கு ஏற்படாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இறை வார்த்தையின் மூலம் தனது வாழ்வை காத்து கொண்ட மண்ணுலகில் மட்டுமல்ல, விண்ணுலகிலும் அழியாத வாழ்வை பெற்றுக்கொண்டவர் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார். அவருடைய உடல் இன்றளவு அந்த 450 ஆண்டுகளுக்கு மேலாக அழியாமல் இன்றும் அடையாளமாக இந்த உலகிற்கு நற்செய்திக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு சாட்சியாக அவருடைய வார்த்தை மட்டுமல்ல, அவருடைய உடலும் அழியாமல் இருக்கிறது என்றால் அவர் என்ன செய்தார்? அப்படி ஒன்றுமே இல்லை. இறை வார்த்தையை சார்ந்து வாழ்ந்தார், இறை வார்த்தையை வாழ்வாக்கினார், இறை வார்த்தையை தியானித்தார். சுருக்க சொல்ல வேண்டும் என்றால், ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அப்படியே கடைபிடித்தார். என்ன இன்னைக்கு நற்செய்தியினுடைய மைய கருத்து? கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் மிகப்பெரியவர். அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில் நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை. இவை அனைத்தையும்
கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்று இன்றைக்கு நற்செய்தி நிறைவு பெறுகின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய தொடக்க கால வாழ்வும் அவருடைய இறுதி வாழ்வும் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பாடம். தொடக்கத்திலே அவரிடம் இருந்த மனநிலை, நாம் எப்படி கனவு காணக்கூடாது, எப்படி பெரியதாக இருந்த உலக செல்வங்களை தேடக்கூடாது என்பதற்கும் புனித சவேரியார் தான் எடுத்துக்காட்டு. எப்படி இறைவனையே சார்ந்து வாழ வேண்டும், இறைவனே ஒப்பற்ற செல்வம் என்று அதை கண்டுகொண்ட மிகச்சிறந்த ஒரு ஞானியும் எடுத்துக்காட்டு நம்முடைய புனிதர் தான். அவருடைய வரலாறு நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஒன்றுமே விடாத இன்னைக்கு முன்னுரையில் சொன்னாங்க. புனித சவேரியாரை பற்றி என்னை விட நீங்கள் அதிகமாகவே அறிந்திருப்பீர்கள். நூற்றுக்கணக்கான குருக்கள் அவரை பற்றி உங்களுக்கு ஏராளமான பிரசங்கத்தை கொடுத்திருப்பார்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதிகமாக சொல்ல தேவையில்லை. அவருடைய தொடக்க கால வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அரண்மனையில் பிறந்தவர் தான், ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் தான். இருந்த போதிலும் அவர் தன் தந்தையை தன்னுடைய 9வது வயதில் இறக்கின்றார். ஒரு தாய் இழந்து விட்டால் அவருக்கு அன்பு கிடைக்காது, ஒரு தந்தை இறந்து விட்டால் அவருக்கு கல்வி கிடைக்காது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட அவர் பாரிஸிலே சேர்ந்து மிகப்பெரிய அந்த பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகத்திலெல்லாம் அவர் படித்து மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற பேராசிரியராக வர வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர். அப்படி அவர் இந்த உலகத்திலே, இந்த உலக கல்வியிலே மிகச்சிறந்த ஞானியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் நம்முடைய புனித சவேரியார். உண்மைதானே? உண்மையா இல்லையா? நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா இல்லை ஃபாதர் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணலாம். தொடக்க காலத்தில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானியாக வர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தவர் நம்முடைய சவேரியார். ஆனால் ஒத்த வார்த்தை அவருடைய ஆன்மாவிலே ஈட்டி போல ஆன்மீக ஈட்டியாக சுருப்பப்பட்டது. என்ன? உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்க்கையை இழந்து விட்டால் அதனால் அவனுக்கு கிடைக்கின்ற பயன் என்ற அந்த வார்த்தையை நாமும் பிறந்ததிலிருந்து என்னை சேர்த்து தான் சொல்கிறேன், எத்தனை முறை கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றியதா? இல்லை. அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டது என்றால் அவர் இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்குவதற்காக தன்னுடைய ஆன்மீக கதவை எப்பொழுதும் திறந்து வைத்து இருந்தார். அதனால தான் அந்த எளிமையான வார்த்தையும் கூட வலிமையாக அவருடைய உள்ளத்திலே செயலாற்றியது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்க்கையை இழப்பார், அதனால் வருகின்ற பயன் என்ன என்ற அந்த வார்த்தை அவர் இந்த உலக ஞானியாக மாற வேண்டும் என்ற அந்த ஆசையிலிருந்து ஒட்டுமொத்தமாக அப்படி திரும்பி இறை ஞானியாக மாற வேண்டும், விண்ணரசில் பெரியவராக வேண்டும், இந்த மண்ணகத்தில் அல்ல விண்ணகத்திலே பெரியவராக மாற வேண்டும் என்ற அந்த ஒரு முனைப்போடு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக்கொள்கின்றார். அரண்மனையிலே சொகுசான உணவு, சொகுசான ஆடம்பரமான உடை, ஆடம்பரமான இருக்கை, அப்படி வாழ்ந்த சவேரியார் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதிலிருந்து 3 வேளையை தவிர்த்து அவர் இருக்கின்ற இந்த ஒரு வேளை மட்டுமே உணவு அருந்தினா, மீதி இருக்கிற 2 வேளையை ஆண்டவருக்காக அதை விடுத்து அவர் தம வாழ்க்கையிலே ஈடுபட்டார். எளிமையான உடை, எளிமையான பேச்சு, எளிமையாக பழகுவது என்று தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவர் மாற்றிக்கொள்கின்றார். முதல்ல எடுத்த எடுப்பில் போயிட்டு யாருக்கும் இப்படி இருங்கன்னு அப்படின்னு அறிவிக்கலை. முதல்ல அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில் சொல்வது முதல்ல கடைபிடித்து கற்பிக்கின்றவரே பேறு பெற்றவர். அப்படி என்றால் அவர் அந்த ஆடம்பர அரண்மனை வாழ்விலிருந்து வெளியே வருகின்றார், ஆடையை மாற்றிக்கொள்கின்றார், உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கின்றார், குருவாக மாற வேண்டும் என்ற ஆவல் கொள்கின்றார். அந்த குருவாக மாறுவதற்கு அவர் 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்ற தவம் இருந்தார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறையாட்சி பணியை தொடங்குவதற்கு முன்பாக பாலைவனத்தில் எத்தனை நாள் நோன்பு இருந்தார்? எத்தனை நாள்? 40 நாட்கள் நோன்பு இருந்தார். அங்கே சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அதையெல்லாம் முறியடித்து ஆண்டவர் கலிலேயாவிலே தன்னுடைய பணியை, மனமாறுங்கள், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புகள் என்று சொல்லி ஆண்டவர் மனமாற்றத்துக்கான அழைப்பை கொடுக்கின்றார். அதுபோன்று புனித சவேரியாரும் குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு முன்பாக 40 நாள் கடுமையான தவம் இருந்தார். கடுமையாக தவம் இருந்து கடவுளை கண்டடைந்தார்.
தன்னுடைய ஆன்மீக கண்கள் முழுவதும் திறக்கும் வரை அவர் தவம் இருந்தார். ஆண்டவரை முழுமையாக அனுபவிக்கும் வரை அவர் தவம் இருந்தார். ஆண்டவரை தனதாக்கி கொள்ளும் வரை, ஆண்டவரை தனது ஒப்பற்ற செல்வமாக அவர் தனதாக்கி கொள்கின்ற வரை தவம் இருந்தார். கடுமையாக தவம் இருந்து இந்த உலகச் செல்வங்களை எல்லாம் இழந்து விண்ணகச் செல்வங்களை சிறிது சிறிதாக தன்னுடைய தூய்மை நிறை வாழ்வினால் அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க 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 அழியா செல்வங்களை அவர் தனதாக்கி கொண்டதனால் தன்னுடைய சிந்தனை, சொல், செயல், ஆற்றல் எல்லாமே இறை வார்த்தையாக மாறி போனதனால் அவருடைய உடல் இன்றளவும் அழியாமல் நமக்கு நற்செய்திக்கு சாட்சியாக சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூக்கம் வருதுங்களா? இவ்வளோ சத்தத்திலையும் கூட ஒரு சிலர் தூக்கம் வரும். ஆமாம், அது என்னுடைய தப்பு தான். நீ வர வேண்டிய நேரத்துக்கு வந்திருந்தா இந்நேரம் பிரசங்கம் பூசையெல்லாம் முடிஞ்சிருக்கும். காலம் கடந்து வந்தால் நாங்கள் அப்படித்தான் ஓய்வு எடுப்போம். எல்லோருக்குமே இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் கூட அந்த சோதனைக்கு இடம் கொடாமல் இறை வார்த்தைக்கு கொஞ்சம் நாம் செவி கொடுப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சவேரியாருடைய வாழ்க்கை எல்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இந்தியாவில் முதல் முறையாக இந்த விசுவாசத்தை, நற்செய்தியை போதித்தது யார்? முதல் முறையாக நற்செய்தியை கொண்டு வந்தது? பைபிளா சொல்லுங்கம்மா. தோமையார். உண்மைதான். 12 திருத்தூதர்கள் ஒருவரான அவர் இந்த நற்செய்தியை கொண்டு வந்தார். அவரை கொன்று போட்டார்கள். அதோடு இந்த நற்செய்தி எல்லாம் மடிந்து போனது, மாண்டு போனது என்று நினைத்தார்கள். ஆனால் காலம் கடந்த நிலையிலே ஆண்டவர் சவேரியாரை மீண்டும் கொண்டு வருகின்றார். அவர் வழியாக உருவாக்கப்பட்ட அந்த நற்செய்தி இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆழம் விழுது போல் பரவி கிடக்கின்றது. இதைத்தான் வேறு அறுக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் கங்கணம் கட்டி திரிகின்றார்கள். அற்ப 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களால் ஏதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு நான் ஒன்றித்திருப்பேன் என்ற இந்த வார்த்தையை அழிக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. முட்டி மோதி பார்த்து எல்லாம் கடந்து செல்ல வேண்டுமே ஒழிய ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. என் மக்களே, புனித சவேரியாருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இறை வார்த்தை என்ற புதையலை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதை வாசிக்க ஆவல் கொள்ள வேண்டும். அதை வாசிக்க வேண்டும். அதை படிக்கின்ற பொழுதே அதை நம்ப வேண்டும். அதை நம்முடைய விசுவாச வாழ்வாக மாற்ற வேண்டும். அதை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கின்ற பொழுது சவேரியாரை போன்று நம்மாலும் அழியாம் புகழோடு இந்த உலகத்திலே வாழ முடியும். இன்னைக்கு குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, துன்பங்கள் வருது, எங்கெங்கே ஓடுறோம், யாராட்டையோ போகிறோம், உடனடி நிவாரணம். அங்கே போனால் கிடைக்குமா, இங்கே போனால் கிடைக்குமா, இந்த கோயிலுக்கு போனால் இப்படி செய்யுமா, அங்கே போய் இந்த சாங்கியத்தை செய்தால் நடக்குமா, அப்படி என்று நாம் குறுக்கு வழிகளிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை தேடி எங்கெங்கேயோ சென்று கடவுளுடைய ஆலயத்தை நாம் கரைப்படுத்துகின்றோம். ஆனால் எளிமையான ஒரு கருவி, வலிமையான ஒரு ஆயுதம் இறை வார்த்தை எல்லோருடைய வீட்டிலும் இருக்கின்றது. எப்படி சவேரியார் திறந்த உள்ளத்தோடு தன்னுடைய ஆன்மாவை இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே திறந்து வைத்திருந்தார். எனவேதான் அந்த எளிய வார்த்தையும் அவருடைய வார்த்தையை முழுவதுமாக மாற்றி போட்டது. எனவே இறை வார்த்தைக்காக, இறைவனுடைய வருகைக்காக நம்முடைய ஆன்ம கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும். என்னாலும் இறைவனுக்காக ஏங்கி நாம் திறந்து வைத்திருக்கின்ற பொழுதுதான் இங்கு குருக்களுடைய நாவிலிருந்து மட்டுமல்ல, எங்கேயாவது போகிறவங்களுடைய ஒரு எளிய நல்ல வார்த்தை கூட அது நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடும். எனவே நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆன்மீக கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும். இறை வார்த்தையை உங்களுடைய வீட்டில் எடுத்து வாசியுங்கள். தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது அல்லது ஒரு 5 நிமிடமாவது சத்தமாக நீங்கள் வாழ்கின்ற இல்லத்தில் இந்த இறை வார்த்தையை எடுத்து வாசித்து பாருங்க. எந்த விதமான தடைகளும் கட்டுகளும் உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. அந்த குடும்பத்தில் எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் அல்லது வேலை வாய்ப்பு இல்லை என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் முழுவதுமாக மாற்றி போடுவார். ஒரு சத்தமாக இறை வார்த்தையை படிங்க.
இல்லை படிக்க தெரியலையா, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை படிக்க சொல்லி கேளுங்க. ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல இறை வார்த்தை உடைக்கப்படுகின்றதோ அந்த இல்லத்திலே எப்பொழுதும் இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய உடனிருப்பு அங்கே நிறைந்து இருக்கின்றபடினா உங்களுக்கு எந்த நன்மை ஏதும் குறைபடாது. அதுதான் சவேரியார் நமக்கு சொல்லுகின்ற பாடம். என்னாலும் அவர் எளிமையான, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த புதுமையெல்லாம் எளிமையாக சிறு சிறு ஜெபந்தான், விசுவாச பிரமாணம் தான், ஒன்றுமே கிடையாது. ஒரு அம்மா, அவர் இந்த பகுதி கோவா பகுதியிலிருந்து இங்கே நம்முடைய தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு அம்மா நிறமாச கர்ப்பிணி, அவர் பேறுகால வேதனையிலே அவர் இருக்கின்ற பொழுது மயங்கிட்டாங்க. இறப்பின் வாயிலை அவர் அடைந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, குழந்தை பிறக்காமலே இறக்கின்ற தருவாயிலே இருக்கின்ற அந்த தாயை, அந்த நிலையை செய்தி கேட்டு சவேரியார் அங்கே செல்றார். அங்கு சென்று அவருடைய தலையிலே கரங்களை வைத்து எளிய ஜெபம், விசுவாச பிரமாணத்தை தான் சொல்கிறார். அங்கே இறப்பின் வாயில் இருந்த அவருடைய அந்த வாழ்வு முற்றிலும் மாறுபட்டு அவர் அந்த குழந்தையை பிச்செடுக்கின்ற, அம்மா இயேசுவை நம்புறீங்களா? நம்புகிறோம். அந்த ஒத்த நம்பிக்கை அவருக்கு மறுவாழ்வு கொடுக்கின்றது. அவர் செய்ததெல்லாம் ஒரு சிறிய சிலுவை அடையாளம், கர்த்தர் கற்பித்த ஜெபம், விசுவாச பிரமாணம். இந்த எளிய ஜெபத்தின் மூலம்தான் மிகப்பெரிய புதுமைகளை எல்லாம் செய்தார். குடும்பத்தில் உங்களுக்கு கஷ்டம் வருகின்றதா, பிரச்சனைகள் வருகின்றதா, இந்த ஜெபம் என்ன பண்ணிடும் அப்படி என்ற ஏனோதான என்ற மனப்பான்மை இல்லாமல், ஆண்டவர் என்னை மீட்பார் என்று உங்களுக்கு தெரிந்த எந்த ஜெபமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் புதுமைகள் நடக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சவேரியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற நீங்கள் அவரை போன்றே அந்த நற்செய்தியை, இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து 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 அதை தியானித்து அதை நம்பி அதை வாழ்வாக்கி உங்களுடைய வாழ்வால் ஆண்டவரை அறிவிக்கின்ற பொழுது உங்களுடைய தலைமுறைகளும் எப்பொழுதும் தழைத்தோங்கும். உங்களுடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதான் இணை சட்டகம் 5:10 ஆண்டவர் சொல்லுவார், என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடித்தால், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் 1000 தலைமுறைக்கும் உங்களுக்கு பேரன்பு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரு. அந்த அழியாத அந்த இறை வார்த்தையின் மீது, இறைவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுங்கள். எப்பொழுதும் அழியாத வாழ்வு உங்களுக்கு நிலையாக, நிறைவாக, உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நிறைவாக கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியாக ஜெபிப்போம்.